Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு green tea எப்படி போடலாம்னு பாப்போம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு கிளாஸ், நான் இப்போ ஒரு டம்ளர் டீ போட போறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் வாட்டர். அப்புறம் green tea. இதுவும் ஒரு டீஸ்பூன் போதும். அப்புறம் honey. அப்புறம் lime juice. அது விட போறோம். இப்போ நம்ம ஊர்ல green teaலாம் வேற மாதிரி இருக்கும். இது சிலோன்ல வருது. சிலோன் தான் கிரீன் டீல பெஸ்ட். அதனால அங்கேருந்து வந்தது. இது இலை அப்படியே ஹீட்ல கம்ப்ரஸ் ஆகி இருக்கு. இது நம்ம தண்ணியில போட்டதும் பார்த்தா அப்படியே நல்லா அழகா விரிஞ்சிரும். இப்போ நீங்க பார்க்க போறீங்க எப்படின்னு. இப்போ கிரீன் டீ எப்படி போடலாம்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த ஒரு கிளாஸ் தண்ணி சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம எப்பவும் டீ போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு மளமளன்னு கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டோம்னா நம்ம கிரீன் டீயோட எஃபெக்ட் எல்லாம் போயிடும். இது நல்ல கொதி வந்த உடனே நம்ம ஒரு டம்ளருக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டால் கூட போதும். ஏன்னா இது அப்படியே நல்லா வரும் விரிஞ்சு. இப்போ தண்ணி கொதிக்கிற அளவு வருது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இதை போடலாம். போட்டுட்டு இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ நான் 3/4 டீஸ்பூன் அளவு தான் இந்த இலை போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலை அப்படியே விரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனதும் நல்லா விரிஞ்சு வந்துடும். இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தட்டை வச்சு மூடிடணும். இப்போ மூடி வச்சோம் இல்லையா, இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்குறோம். எப்படி போட்டோம் பாருங்க இலை, அதெல்லாம் எப்படி விரிஞ்சு இப்படி வந்துருச்சு. இந்த ஒரு கப் டீக்கு 3/4 டீஸ்பூன் போதும். இதுக்கு மேலே போட்டோம்னா டீ ரொம்ப கசக்கும், குடிக்க முடியாது. இப்போ இதை அப்படியே வடிகட்டணும். இதை சுகர் உள்ளவங்களா இருந்தால் தேன் சேர்க்காம அப்படியே குடிச்சுக்கலாம். இல்லை சும்மா நமக்கு சுகர் இல்லைன்னா இதோட ஹனி சேர்த்து குடிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஹனி சேர்க்குறேன். அவங்கவுங்க தேவை, இல்லை ரொம்ப கசக்குதுன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த க்ரீன் டீ கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, டைஜஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ தேன் ஊற்றிட்டோம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்கணும். ரொம்ப புழிஞ்சா புளிக்கும். ஒரு 3-4 சொட்டு இருந்தாலே போதும். அதாவது 1/4 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த லெமன் தேன் எல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளாஸில், சர்விங் கிளாஸில் அப்படியே ஊற்றிடணும். அவ்வளோதான், க்ரீன் டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.